வெல்கம் டு வியாவர்ஷினி ஆடியோ நாவல்ஸ் சேனலை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேனல்ஸ் பற்றின அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம எழுத்தாளர் வியாவர்ஷினி எழுதின அக்னித்தாரகைங்கிற கதையோட அத்தியாயம் 29. மித்ரனை அழைத்து கொண்டு சூர்யாவும் சத்யாவும் அவர்களது அறைக்கு சென்றனர். விழியின் வாழ்வில் நடந்ததை கேட்டு தெரிந்து கொண்டு இருவரும் இறுக்கமாக அமர்ந்திருப்பதை பார்த்த மித்ரன், இவனுங்க யோசிக்கிறத பார்த்தா ஏதோ வில்லங்கமாக தான் சொல்ல போறானுங்க, மனதிற்குள் புலம்ப மட்டுமே முடிந்தது. ஆதி விழிக்கு கரெக்டாக இருப்பான்னு எனக்கு தோணலை மித்ரன். அவங்க ஃபேமிலி டீட்டெயில்ஸ் சொல்லு. என் ஃப்ரெண்டு டிடெக்டிவாக இருக்கான், அவனை பற்றி விசாரிக்க சொல்கிறேன். நல்ல வேலை, மேரேஜ் முடிகிற வரைக்கும் இங்கே தான் இருக்க போறா என்றான் சத்யன். டேய் சூர்யா, இவன் என்ன ஆதிய கொலகார ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்கான், நீயும் அமைதியாக இருக்க. நீ அவளை பார்த்து 1 மணி நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே விழி மேலே இவ்வளோ அக்கறையா என்று கேட்டான் மித்ரன். ஏன், உனக்கு விழி மேலே பாசம் இல்லையா? அவள் குழந்தையா இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. அம்மா அப்பா 2 பேரும் இல்லாமல் நம்ம இவ்வளோ பேர் இருந்தோம் அனாதையாக வாழ்ந்திருக்கா என்றான் சூர்யா. நான் விழியை முறை பார்க்கும்போதுலேருந்தே விழியோட ஃபேஸு ரொம்ப ஃபெமிலியராக இருந்த மாதிரி தான் நினச்சேன். என்னோட சிஸ்டர் மாதிரி தான் இங்கே வர்றதுக்கு முன்னாடியும் பழகினேன் என்றான் மித்ரன். ஆதி மேலே எந்த தப்பும் இல்லை சத்யா, நீங்கள் அவனை பார்க்குற பார்வையே சரியில்லை. ஆதி விழி 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதை நீங்கள் எப்போவும் மறந்துடாதீங்க என்று சொல்லிவிட்டு சென்றான். ஆதி அவளுடன் தோட்டத்திற்கு வந்ததும் விழியை பார்த்து கோபமாக, நான் இருக்கும்போது எதுக்காக அனாத மாதிரி சீன் கிரியேட் பண்ணுறடி? விழி அதிர்ச்சியாக ஆதியை வெறித்து பார்த்தாள். அவனுங்க என்னமோ பெரிய அழகனுங்க மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க, உன் கையை பிடிச்சா அவனுங்க என்ன முறைக்கிறானுங்க, இப்போதான் வந்தானுங்க, ஏதோ பல காலமாக பழகின மாதிரி உன்கிட்ட உரிமை கொண்டாடுறாங்க என்று திட்டிக்கொண்டே இருந்தான். அதை கேட்டுக்கொண்டே வெண்பா, விக்ரம், அகரன், மைதிலி, மது அனைவரும் வந்தனர். நீ ஏண்டா விழியை திட்டிகிட்டு இருக்க? இவ்வளோ சொந்தங்கள் இருந்தும் யாரும் இல்லாமல் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா, அதை நினச்சி ஆறுதலாக இருப்பன்னு பார்த்தா நீயும் கஷ்டப்படுத்துகிற என்றான் விக்ரம். விக்ரம், நானும் விழியும் ஊருக்கு போகிறோம், நீயும் அகரனும் மட்டும் இருந்து கல்யாணம் முடிஞ்சதும் வாங்க, நான் மதுவை கூட்டிகிட்டு போகிறேன். ஆதி, நீ ரொம்ப அவசரப்பட்டு தப்பாக முடிவெடுக்கிற. இப்போ தான் விழிக்கு இவ்வளோ சொந்தங்கள் கிடச்சிருக்கு, கல்யாணம் வரைக்குமாவது அவங்களோட இருந்துட்டு வரட்டும். அதுக்கப்புறம் காலம் முழுக்க உன்னோட தாத்தா பாட்டிக்கிட்ட அனாதன்னு பட்டம் வாங்கிட்டே வாழட்டும். நீயும் ஜாலியாக ஆஃபீஸில் வேலை பார்க்கவும் வீட்டில் திட்டு வாங்கவும் யூஸ் பண்ணிக்கிற, மற்றவங்க முன்னாடி யாரோ மாதிரி அவள் இருக்கணும் என்று தனது ஆதங்கத்தை கொட்டினான். இப்போ என் மேலே தான் தப்புன்னு சொல்ல வரீங்களா? நான் என்னவோ கல்யாணம் செய்யாமல் கூட வச்சிருக்க மாதிரி பேசுகிறீங்க. ஆமாண்டா, அதுதான் உண்மை. உன்னோட மேரேஜ் எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம குடும்பத்தை தவிர? அவங்க விழிய உன் கூட பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சிருக்கியா? உங்கள் ஆஃபீஸ் பற்றி இன்னைக்கு வந்த நியூஸ் பார்த்தியா என்று ஃபோனை காட்டினான். அதில் விழி மது அருந்துவது போல் ஃபோட்டோ போடப்பட்டிருந்தது. இன்ஸ்டாவில் பாரு என்று சொல்ல, அதிலும் விழி மது அருந்துவிட்டு டேபிளில் கண்களை மூடி படுத்திருப்பதை போல 5 நிமிட காட்சி இருந்தது. இதெல்லாம் யார் பண்ணியிருப்பாங்க ஆதி? உனக்கு தெரியுமா தெரியாதா? உன்னை சுற்றி என்ன நடக்குது? விழியை ஏன் குறி வைக்கிறாங்க என்று கோபமாக கத்தினான் விக்ரம். அதை கேட்ட ஆதி தலையை பிடித்து கொண்டான். அன்னைக்கே உன்கிட்ட எச்சரிக்கை செஞ்சேன், நீ தானே நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன, இதெல்லாம் உங்கள் தாத்தா தான் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது என்றான். இவை அனைத்தையும் சூர்யா, சத்யன், மித்ரன் மூவரும் கேட்டுவிட்டு ருத்ரமூர்த்தியாக ஆதியின் எதிரில் நின்றனர். அப்போது சத்யனிற்கு கால் வந்தது. அதை எடுத்து ஸ்பீக்கரில் போட, மறுபக்கம், சார், நீங்கள் கேட்ட டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன். விழி மேடத்தோட அப்பா அம்மா ஆக்சிடெண்ட் வந்து விபத்து இல்லையா, அவங்கள வேணும்னே லாரியில் அடித்து தூக்கியிருக்காங்க. இதை செய்ய சொன்னது யாருன்னு கேட்டால் அதிர்ந்துருவீங்க. சொந்த அப்பாவே பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதால பொண்ணு, மாப்பிள்ளை, பேத்தி 3 பேரையும் கொல்ல பார்த்துருக்காங்க. பேத்தி மட்டும் எப்படியோ தப்பிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்பாவை பார்க்க போயிருக்காங்க, அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். இத்தனையும் பண்ணது சமுதாயத்தின் முன்னாள் மிகப்பெரிய தொழில் குழுவின் தலைவர் ரங்காச்சாரி சக்கரவர்த்தி. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்ன பொண்ணோட பாஸ்ட் இதுதான். இப்போ என்ன நடக்குதுன்னு நான் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன் சார் என்று சொல்லி ஃபோனை வைத்தான். அதை கேட்டுக்கொண்டிருந்த விழி மயங்கி கீழே சரிவதற்குள் விக்ரம் அவளை தாங்கி பக்கத்தில் இருக்கும் பெஞ்சில் உட்கார வைக்க, வெண்பா தனது தோளில் சாய்த்து விழியின் கன்னத்தை தட்டினாள். மித்ரன் நீரை எடுத்து வந்து தெளித்தான். விழி மெதுவாக கண்களை திறந்து பார்த்தாள். ஆதி, அகரன், மது மூவருக்கும் தன்னுடைய தாத்தா இவ்வளவு கொடூரமானவரா என்பதை கிரகித்து கொள்ளவே நேரம் எடுத்தது. ஏய், நீ பொய் சொல்ற, எங்க தாத்தா அந்த அளவுக்கெல்லாம் போக மாட்டார். நீ வந்து 2 மணி நேரம்தான் ஆகுது, அதுக்குள்ளே எப்படி கண்டுபிடிச்ச என்றான் ஆதி. அப்போ ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் யாரால வந்தது? இனி விழி எங்கள் வீட்டு பொண்ணு விக்ரம்,
இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் யாரோட ஐடியில் போயிருக்குன்னு பார்த்து டெலீட் பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சண்டையை பார்த்துக்கலாம். நாளைக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த மேரேஜ் நல்லபடியாக முடியட்டும் என்றான் மித்ரன். ஆதி ஃபோனை எடுத்து தனக்கு தெரிந்தவர்களிடம் பேசி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அடுத்த அரை மணி நேரத்தில் டெலீட் செய்யப்பட்டது. வெண்பா விழியை ரூமிற்கு கூட்டி போக, மைதிலி, மது, நீங்களும் போங்க, இங்கே நடந்தது யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று சொல்லி விக்ரம் அவர்களையும் அனுப்பி வைத்தான். சத்யாவும் சூர்யாவும் ஆதியை முறைத்து கொண்டிருக்க மித்ரன் அவர்களை பார்த்துவிட்டு, உங்கள் தாத்தாவை பற்றி முதல்ல எல்லாம் தெரிஞ்சுக்கோ ஆதி. உங்கள் தாத்தா தான் எங்கள் சித்தப்பா சித்தி ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம்னா என்ன செய்யலாம்? விழிய அந்த கொலகாரன் வீட்டுக்கு எப்படி அனுப்ப முடியும்? நல்ல வேலையா பேத்தி தான் பேரனை கல்யாணம் செஞ்சுருக்காங்கிறது தெரியல. யாரோ ஒரு பொண்ணா இருக்கும்போதே விழிய பழிவாங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க. இதில் உங்கள் அப்பாவும் கூட்டா என்று கேட்டான். எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்செல்லாம் நடந்திருக்காது. தாத்தாவை பற்றி சொல்கிறது உண்மையாக இருக்கட்டும். நானே அவரை விஷ ஊசி போட்டு கொண்டு போட்டுடுறேன். சொந்த பொண்ணோட குடும்பத்தையே தன்னோட சுய கௌரவத்துக்காக அழிச்சிட்டு வீட்டில் நம்மக்கிட்ட நல்ல ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்காங்க என்று தன் கை முஷ்டிகளை இறுக்கினான். ஆதி, நான் விழிய அதுக்காகலாம் விட்டு கொடுக்க முடியாது. அவ என்னோட மனைவி என்று மித்திரனிடம் சொன்னான். அந்த வீட்டுக்கு விழிய எப்படி அனுப்ப முடியும் என்று சத்யன் கேட்டான். நாங்கள் வேற வீட்டுக்கு போய் இருந்துக்கிறோம். ஆதி, எங்கேயோ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த எங்க மாமா அத்தையை கொல்ல தெரிஞ்சவருக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா என்று சூர்யா கேட்டான். ஆதி, இப்போதைக்கு விழியும் நீயும் பிரிஞ்சிருக்கிறது தான் நல்லது என்று விக்ரம் சொன்னான். நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது. என் விழி என்னை விட்டு பிரிய மாட்டா. இப்படி பேசிட்டு இருக்கிறது பெரியவங்க யாருக்கும் தெரிய வேண்டாம். இது கல்யாண வீடு. நாளையிலேருந்து வீட்டில் சொந்தக்காரங்க எல்லாரும் வந்துருவாங்க. நமக்குள்ள சண்டை போட்டுக்க வேண்டாம். விழிதான் இதுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. அதனால அவ தான் முடிவு பண்ணணும். நீங்க எல்லாரும் போய் கல்யாண வேலையை பாருங்க என்று சொல்லி விட்டு சென்றான். சத்யனும் சூர்யாவும் சென்றுவிட மித்ரனும் பின்னால் சென்று விட்டான். விக்ரமும் மகரனும் ஆதியின் தோளில் கை வைத்தனர். விக்ரம், நான் இப்ப என்ன செய்யறதுனே தெரியலடா என்று கண் கலங்க, டே, சின்ன பையன் மாதிரி நடந்துக்காதடா. நீ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன். எத்தனை பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்க. சேர் அப் மேன். விழி உன்னை விட்டு போக மாட்டா என்று தேற்றினான். வெண்பா விழியிடம், அழறத நிறுத்திடி. உனக்கு புதுசாக சொந்த பந்தங்கள்லாம் கிடச்சிருக்கு. அதை நினச்சி சந்தோஷமா இருக்கணும். நாளையிலேருந்து நம்ம விழியோட தாத்தா பாட்டி வீட்டு ஃபங்க்ஷனில் நம்ம ஜாலியாக கலந்துக்க போகிறோம். மைதிலி, நீ கவனிச்சியா? அந்த ட்வின்ஸ் 2 பேரும் செம ஸ்மார்ட் அண்ட் ஹேண்ட்ஸமாக இருந்தாங்கல்ல. அவங்க 2 பேரில் சத்யா யாரு சூர்யா யாருன்னு எப்படி வீட்டில் உள்ளவங்க கண்டுபிடிப்பாங்க என்று பேசியே விழியின் மனதை மாற்றிவிட்டாள். கொஞ்ச நேரத்தில் பாட்டி, அஞ்சனா, ஊர்மிளா, பிரியம்பதா, கீர்த்தி ஒவ்வொருவராக விழியை வந்து பார்த்து விட்டு சென்றனர். அவர்களின் பாசத்தை விழியும் மனதார ஏற்றுக்கொண்டாள். ஆனால் ஆதியுடனான பந்தம் என்னவாகும் என்பது கேள்விக்குரியே. அத்தியாயம் 30. வான்வெளியில் வெள்ளி பட்டாம்பூச்சிகள் உலா வரும் வேளையில் தூங்காமல் பார்க்க தெவிட்டாத பால் நிலவை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் விழி. சென்னை வந்ததிலிருந்து அவளது வாழ்வில் நடந்த மாற்றங்கள், கிடைத்த சொந்தங்கள் என்ற அனைத்தும் இலக்கை நோக்கி ஓடும்போது தடைக்கற்களாக இல்லாமல் படிக்கற்களாக நினைத்து சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாள். ஆனால் பெற்றோர்களுக்கு நடந்த கொடுமை, மறைக்கப்பட்ட கசப்பான உண்மைகளை மறக்கவோ மன்னிக்கவோ மனதிருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது என்ற மனநிலையில் என்ன முடிவெடுப்பது என்று தடுமாறிக் கொண்டிருந்தாள். மித்ரன் குழப்பமான மனநிலையில் தனிமையில் நிலவை ரசித்தால் மனபாரம் குறையும் என்று தோன்ற மொட்டை மாடிக்கு வந்தான். ஆதி விழி ரூமிற்கு வராததால் நெஞ்சம் பாரமாக தூங்காமல் பால்கனியில் உலாவிக் கொண்டிருந்தான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலையில் இரவை கடத்த மித்ரன் விழியை மாடியில் பார்த்துவிட்டு, இங்கே என்ன பண்ற விழிமா என்று கேட்டான். மித்ரன் அண்ணா, சும்மா காத்து வாங்கலான்னு வந்தேன். பொய் சொல்லாத குட்டிமா, எனக்கு தெரியும் நீ எதை பற்றி நினச்சிட்டு இருக்கன்னு. எல்லாத்தையும் காலப்போக்கில் தான் மறக்க முடியும். அது வரைக்கும் எதை பற்றியும் யோசிக்காத. நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் உன் கூட இருப்பேன். இப்போது போய் தூங்கு. நாளைக்கு மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு என் குட்டி தங்கச்சி தேவதையாக ரெடியாகி வரணும். விழி தலையசைத்து விட்டு கீழே வந்து அவளது அறையில் படுத்து கொண்டாள். ஆதி அவள் வந்ததை அறிந்து விழியின் அருகில் நெருங்கி படுக்க விழி கண்களை இறுக மூடிக்கொண்டாள். விழி தூங்கிட்டா போல, முழிச்சிருந்தா பக்கத்தில் வரக்கூட விடமாட்டா என்று அவளுக்கு கேட்க வேண்டும் என்றே சத்தமாக சொல்லிக்கொண்டே அவளை தன் கை வளைவில் வைத்து அணைத்து கொண்டான் ஆதி. விழி வேறு வழி இல்லாததால் அமைதியாக இருக்க சிறிது நேரத்திலேயே அவள் அவனது அருகாமை கொடுத்த பாதுகாப்பில் தூங்கிவிட்டாள். ஆதிக்கு தான் தூக்கம் தொலைதூரம் சென்று விட்டது. காலை பொழுது எல்லா சொந்தங்களும் வீட்டில் நிறைந்திருக்கும் வேளையில் மெஹந்தி போடுவதற்காக மருதாணி ஒரு பக்கம் அரைத்து வைக்கப்பட்டிருந்தது. கோன்களை ஒரு பக்கம் தட்டில் அடுக்கி வைத்திருந்தனர். கோன் போடுவதற்காக 5 பெண்கள் அமர்ந்திருந்தனர்.
மைதிலி வெண்பாவின் அறையில் உள்ள பாவாடை தாவணியை ஆராய்ந்து கொண்டிருந்தாள். வெண்பா, உன்னோட ட்ரெஸ் எனக்கு செட் ஆகாதடி. நீங்கள் எல்லாரும் கரெக்டான ஹைட்டில் இருக்கீங்க, நான் ரொம்ப ஹைட்டாக இருக்கேனே என்று சொல்லி கொண்டிருக்க, மயூக்கா, விழி அண்ணியோடது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அதுவும் இல்லாமல் நீங்கள் சாரி வேர் பண்ணால் ரொம்ப அழகாக இருப்பீங்க என்று மது சொன்னாள். இதுக்கு தான் என் செல்லக்குட்டி வேணும்னு சொல்றது. மதுவின் கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டு விட்டு, வெண்பா, விழிக்கு கால் பண்ணிடி என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே கையில் ட்ரெஸ் கவர்களுடன் விழி வந்தாள். இப்போதான் உன்னை வர சொல்லலான்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் என்று பேசிக்கொண்டே கவர்களை பிரித்து பார்க்க அழகான ஹாஃப் சாரி, சேலை, லெஹெங்கா என்று தனித்தனியாக இருந்தது. இதெல்லாம் உன்னோடது தானே விழி? விழி என்ன செய்வதென்று தெரியாமல் முழிக்க, வெண்பா, மயூக்கா அவளுக்காக வாங்கினது தான், எக்ஸ்ட்ரா இருக்கட்டும்னு எடுத்து வச்சது என்றாள். சரி கொடு, ஃபிட்டிங் பார்த்துட்டு ஓகேனா போட்டுக்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் ஹாஃப் சாரி தானே, என்னை எடுக்க உங்களுக்கு கட்ட தெரியுமா என்று விழி கேட்டாள். அது வேறையா? பிளவுஸும் ஸ்கர்ட்டும் போட்டுட்டு வரேன் என்று பாத்ரூம் சென்றாள். நீங்களும் ரெடியாகுங்க என்று இருவருக்கும் தாவணியை கட்டிவிட்டு கொண்டிருக்க மைதிலி வெளியே வந்தாள். மூவருக்கும் கட்டிவிட்டு நான் ரெடி ஆயிட்டு வரேன் என்று சென்றாள். அவளது ரூமில் ஆதி வேட்டி சட்டையில் டிப்டாப்பாக கிளம்பி பெட்டில் அமர்ந்து ஃபோன் பார்த்து கொண்டிருக்க விழி அவனை கண்டுகொள்ளாமல் ட்ரெஸ் மாற்றி ஆதியின் அருகில் வந்தாள். அதுவரை ஃபோன் பார்ப்பது போல் விழியை பார்த்து கொண்டிருந்த ஆதி, என்ன நம்ம பக்கம் வரா என்று பதற விழி அவனது அருகில் உள்ள அவளுடைய ஃபோனை எடுத்து சென்று விட்டாள். அப்பாடா, கொஞ்ச நேரத்தில் பதற வச்சுட்டா என்று நெஞ்சில் கை வைத்து நீவி கொண்டான். விழி கையில் மருதாணி வைத்து கொண்டிருக்க மற்ற மூவரும் அவளை பின்பற்றி மருதாணி வைத்து கொண்டனர். அன்றைய நாள் நல்லபடியாக முடிய விழி ரூமிற்கு வந்து படுக்க போகும் முன்பு பசிப்பதை போலிருந்தது. கீழே கிச்சன் பக்கம் செல்லும் முன் ஆதி அவளிற்காக சாதம் போட்டுக்கொண்டு விழியின் வாயில் ஊட்ட வர 2 கையிலும் மருதாணி உள்ளதால் வாங்கி கொண்டாள். ஊட்டிய பிறகு தண்ணீர் குடிக்க வைத்துவிட்டு பெட்டில் அமர்ந்து மருதாணி காய்வதற்காக கைகளில் ஊதி கொண்டிருக்க ஃபேன் போட்டு விட்டான் ஆதி. இவர்களின் மௌன போராட்டத்திற்கு முடிவு கட்டுவதை போல் நெற்றியில் கண்களில் விழியின் முடிகள் பறக்க அதை பார்த்த ஆதி அவளது அருகில் அமர்ந்து முடியை காதோரத்தில் ஒதுக்கிவிட்டு முகத்தை கையில் ஏந்தி நெற்றியில் முத்தம் பதிக்க விழி விலகத் தோன்றாமல் கண்களை மூடிக்கொண்டாள். அவளது கண், மூக்கு, கன்னம் என்று பயணித்து உதடுகளை நெருங்க உணர்வுகள் தாழாமல் ஆதியின் சட்டையில் கை வைக்க செல்ல 2 கைகளையும் பிடித்து கொண்டான். அதன் பிறகே, மருதாணி சிவந்தது போதுமா விழி என்று காதில் முத்தம் வைத்தபடி கேட்க தலை தானாகவே ஆடியது. விழி சென்று கைகளை கழுவி விட்டு வந்ததும் அவளை தூக்கி கொண்டான். அங்கே பேச்சுகளுக்கு இடமின்றி உதடுகள் இணைந்து போர் தொடுக்க கைகள் ஒருவரை ஒருவர் தழுவி கொண்டது. அவர்களை பார்த்த நிலவும் தனது காதலனுடன் கதை பேசி ஒளிந்து கொள்ள தன் நேச அலைகளால் வாரி சுருட்டி கொண்ட வெண்மேகங்கள் மழை துளிகளாக இரவை ரம்யமாக மாற்றி மற்றும் ஒரு காதல் திருமணத்தை அரங்கேற்றியது. விழியும் ஆதியும் 3 நாட்களாக ஒட்டி உறவாடிய நேசத்தை கல்யாண கொண்டாட்டத்துடன் மெருகேற்றி கொண்டிருக்க வெண்பாவும் மகரனும் சீண்டலும் ஊடலுமாக நேரத்தை கழித்து கொண்டிருந்தனர். இவற்றை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த சத்யாவும் சூர்யாவும் கண்களாலே அனலை கக்கி கொண்டிருந்தனர். நாளை காலை கல்யாணம் என்ற நிலையில் பரபரப்பாக மித்ரன் வேலைகளுக்காக அலைந்து கொண்டிருந்தான். விக்ரம் அவனுக்கு உதவியாக இருப்பதை பார்த்த மைதிலிக்கு அவனை ரசித்து பார்க்க தோன்றிய மனதை அடக்க வழி தெரியாமல் ஒரு கண்ணால் சைட் அடிப்பதை பார்த்த மது, மயூக்கா, நம்ம 2 பேரும் சிங்கிளா சுத்தலான்னு பார்த்தா நீங்க கூடிய சீக்கிரம் மிங்கிள் ஆயிடுவீங்க போல தெரியுதே என்றாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அங்கே பாரு, ஒரு தடவையாவது திரும்பி பார்க்குறானான்னு. மித்ரன் ரிலேட்டிவ் மேரேஜுக்கு அவன் அலையிறது பரவாயில்ல, ஓ அண்ணனுங்களை பாரு எப்படி அவனுங்க ஜோடிங்க பின்னாடியே அலையிறானுங்க. மது, நீ கவனிச்சியா? மித்ரன் கூட யாரையோ சைட் அடிக்கிறான்னு நினைக்கிறேன். மித்ரன் எப்படியும் இந்த கல்யாணத்துக்குள்ள ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிடுவான் என்று சொன்னாள். அதை கேட்ட மது மித்ரனை பார்த்தாள். யாரையோ தேடுவது போல் தெரிய நெஞ்சில் எழுந்த கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அமர்ந்திருந்தாள். கீர்த்தி அக்காவுடன் துணைக்கு இருக்க வேண்டிய கட்டாயத்தால் இவர்களுடன் வரவில்லை. மது, உனக்கு இன்னும் 2 அண்ணனுங்க கிடைச்சிருக்காங்க, அவங்கள பற்றி என்ன நினைக்கிற? அவங்க பாசமாக தான் இருக்காங்க, ஆனால் விழி அண்ணியை ரொம்ப கேர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை பார்த்து ஆதி அண்ணா பல்ல கடிக்கிறத பார்த்தா சிரிப்பாக வருது. அதுவும் சரிதான், நமக்கு நல்ல பொழுதுபோக்காக தான் இருக்குது. பெரிய பிஸ்னஸ் மேனாக ஆதியை பார்த்துட்டு இப்படி பார்க்க ஃபன்னாக இருக்குது என்று இருவரும் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து கொண்டே விக்ரம் வந்து மைதிலியின் அருகில் அமர்ந்தான். அக்கா, நான் போய் தாத்தா பாட்டிக்கிட்ட என் ட்ரெஸ்ஸை காட்டிட்டு வரேன் என்று அவர்களுக்கு தனிமை கொடுத்து மது ஓடிவிட்டாள். ஏய் மது, நில்லடி, நானும் வரேன் என்று சொல்வதை கேட்க அவள் இருந்தால்தானே. என்னை பார்த்ததும் ஓட பார்த்தா நான் என்ன விட்டுடுவேனா என்று நினைத்து கொண்டே
மைதிலி, நம்ம கல்யாணத்தை எங்கே பண்ணலாம் என்று கேட்டான். அவள் தன் காதுகளை நம்பாமல், என்ன சொன்னீங்க என்று கேட்டாள். உன் ரூமில் வெண்பா ஃபோனை மறந்து வச்சுட்டு வந்துட்டா, வந்து எடுத்து தரியா என்றான் விக்ரம். அதானே பார்த்தேன், இவனாவது ரொமான்டிக்காக பேசுகிறதாவது என்று வாய்க்குள் முணுமுணுக்க, என்ன சொன்ன மயிலு? சரி, இங்கேயே இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன் என்று செல்ல விக்ரம் பின்னாடியே சென்றான். மைதிலி ரூமிற்கு சென்றதும் விக்ரமும் நுழைந்து கதவை அடைக்க மைதிலி அதிர்ச்சியாக திரும்பி பார்த்தாள். விக்ரம் அவளை நெருங்க பின்னாடியே சென்று கட்டில் தடைப்பட்டு நிற்க முடியாமல் தடுமாற ஒற்றை கையால் அவளது இடுப்பில் கை கொடுத்து பிடித்து தன்னுடன் நெருக்க மைதிலி நிமிர்ந்து விக்ரமை பார்க்க, நம்ம எங்க கல்யாணம் செஞ்சுக்கலான்னு கேட்டேன் மயிலு. நம்ம இன்னும் லவ் பண்ணவே இல்லை, அதுக்குள்ள கல்யாணமா? லவ் பண்ணும்போது லவ் மேக் பண்ணா உனக்கு ஓகேவா இருந்தா பரவாயில்ல, என்னால் உன்னை பார்த்தா கண்ட்ரோல் பண்ண முடியல மயிலு. அதனால உன்னை பார்க்காம மைண்ட் டைவர்ட் பண்ண சுற்றிட்டு இருந்தேன். நீ பார்த்ததும் என்னால் அங்கே இருக்க முடியாமல் தான் இங்கே வந்தேன். இந்த லெஹங்கால அப்படியே கட்டி பிடிச்சு என்னென்னமோ செய்ய தோணுது என்று சொல்லிக்கொண்டே ஆடை மறைக்காத வயிற்றை அழுத்தி கொண்டே ஒரு கையால் முகத்தை பற்றினான்.